நாளை மறுநாள் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். பெரம்பூர் தொகுதியில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக நாளை மறுநாள் மதியம் 12 மணிக்கு விஜய் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூரில் பிரச்சாரத்தையும் விஜய் தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தடுத்த கட்ட பணிகளை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில இன்று பரப்புரைக்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் 234 தொகுதிகளும் வேட்பாளர் அறிமுகம் என்பது நடைபெற இருக்கிறது. நாளை வேட்பாளர் அறிமுகம், நாளை மறுநாளே தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள், அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது 30ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு கட்சியுடைய தலைவர் விஜய் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு பெரம்பூர்ல இருந்து பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இதற்கான அனுமதி ஒருபுறம் கேட்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பரப்புரையை தொடங்குவதற்கு தான் விஜய் தற்போதைக்கு திட்டமிட்டிருக்கிறார். கட்சியுடைய முதல் தேர்தல் என்பதால கட்சியுடைய தலைவர் தான் முதல் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். 12 மணிக்கு கட்சியுடைய தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் முதன்முறையாக தேர்தலில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் அதிகமாக இருப்பதால கட்சியின் சார்பில் ஏற்கனவே அபிடவிட்டை தாக்கல் செய்வதற்கான அந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுவதற்காக வழக்கறிஞர் அணி சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு அபிடவிட்கள் கரெக்டாக இருக்கிறதா, ஏனென்றால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்களால் களம் காண முடியாது என்பதால அதற்கான உதவிகள் செய்யும் பணியும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த அளவுல நாளை வேட்பாளர் அறிமுக கூட்டம், நாளை மறுநாள் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்கின்றனர். நாளை மறுநாள் மாலை பரப்புரையை தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.